Arun XLO Ziva, an elite active retirement community in Mahabalipuram, Chennai. For apartments and luxury villas, call 7288 மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக வருகின்ற ஜூலை 6ஆம் தேதி மதுரை மாநகரிலே இரட்டை கோரிக்கைகளை வலியுறுத்தி பேரணி மற்றும் மாநாடு நடைபெறவிருக்கின்றது. முதலாவது கோரிக்கை, வக்ஃபு திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும். நாடாளுமன்றத்தில் பாஜக தனக்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மையின் காரணமாக வக்ஃபு திருத்த சட்டத்தை நிறைவேற்றியிருக்கிறது. இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தை எதிர்த்து நாடாளுமன்றத்தில் இரு அவைகளிலும் இந்திய கூட்டணி தலைவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்திருக்கிறார்கள். அதையும் மீறி இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது. அரசமைப்பு சட்டத்தினுடைய பல்வேறு பிரிவுகளுக்கு விரோதமாக, பல்வேறு பிரிவுகள் தரக்கூடிய உரிமைகளுக்கு விரோதமாக இந்த வக்ஃபு திருத்த சட்டம் அமைந்திருக்கின்றது. இந்த வக்ஃபு திருத்த சட்டம் முஸ்லீம்களுடைய பள்ளிவாசல்கள், அடக்கத்தலங்கள், மதரசாக்கள், அதேபோல் கல்வி நிறுவனங்கள் இவற்றையெல்லாம் அபகரிக்க வேண்டும் என்ற ஒரு மோசமான கெட்ட நோக்கத்தோடு இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்துவது எமது மதுரை தென்மண்டல மாநாட்டினுடைய முதல் கோரிக்கையாக இருக்கின்றது. இரண்டாவது கோரிக்கை, உள்ளாட்சி மன்றம் முதல் நாடாளுமன்றம் வரை தொடர்ச்சியாக சிறுபான்மை முஸ்லீம்களுடைய பிரதிநிதித்துவம், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் என்று பல்வேறு மாநிலங்களிலே, அதே போல் நாடாளுமன்றத்தில் மிகவும் குறைந்திருக்கக்கூடிய ஒரு சூழலை தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்டிருக்கக்கூடிய, முஸ்லீம் மக்கள் தொகை கொண்டிருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்திலிருந்து விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வருகிறார்கள். எனவே உள்ளாட்சி மன்ற தேர்தல்களிலும் அதேபோல் சட்டமன்ற, நாடாளுமன்ற தேர்தல்களிலும் அரசியல் கட்சிகள் முஸ்லீம்களுக்கு உரிய பிரதிநிதித்துவத்தை வழங்க வேண்டும் என்பது மதுரையில் நாங்கள் நடத்தவிருக்கின்ற தென்மண்டல மாநாட்டினுடைய இரண்டாவது கோரிக்கையாக இருக்கிறது. இந்த தென்மண்டல மாநாட்டில் கன்னியாகுமரி, தென்காசி, திருநெல்வேலி, சிவகங்கை, விருதுநகர், ராமநாதபுரம், மதுரை, திண்டுக்கல், தேனி ஆகிய மாவட்டங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான ஆண்களும் பெண்களும் எழுச்சியோடு இந்த மாநாட்டிலே பங்கு கொள்வார். சார், மத்திய அரசு இந்த கட்டாய கல்வி உரிமை சட்டம் ஆர்மிக்கான நிதி ஒதுக்காதனால இந்த ஆண்டு ஏப்ரல் 15 அதை திறக்க வேண்டிய அந்த கட்டாய கல்வி உரிமை சட்டம் கூட குறைக்க திறக்க முடியாது இருக்கிறதுனால ஏழ்மைப்பட்டவர்கள் அந்த ஆர்மியில் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தில் அப்ளை பண்ணுற கூட முடியாத சூழல் இருக்குது. இது மத்திய அரசு ஒட்டுமொத்தமாக அந்த நிதியை தராமல் இருக்கிறதா அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு சார். ஒன்றிய அரசு தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கின்றது, தமிழ்நாட்டு மாணவர்களை வஞ்சிக்கின்றது. எங்களுடைய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் நாங்கள் நிதி தருவோம் என்று சொல்வது ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் இயங்கக்கூடிய இந்தியாவுக்கு ஒரு தலைக்குனிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வை தான் ஒன்றிய பாஜக அரசு செய்து வருகிறது. இது தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்யப்படக்கூடிய வஞ்சகமாக இருக்கின்றது. எனவே தான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நேரடியாகவே டெல்லிக்கு சென்று அந்த நிதியை கோர சென்று இருக்கிறார். அந்த முதலமைச்சர் அவர்களுடைய டெல்லி பயணத்தை நாங்கள் வரவேற்கின்றோம். ஒன்றிய அரசு இனியும் தாமதிக்காமல் தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டு மாணவர்கள் இன்றைக்கு இந்திய அளவில் கல்லூரியில் சேரக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கையில் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேட் என்று சொல்வார்கள், அதில் தமிழ்நாட்டு தான் முதன்மையாக இருக்கிறது. பல்வேறு கல்வித்தலங்களிலும்
தமிழ்நாடு முதன்மையாக இருக்கிறது. பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களை விட திராவிட கட்சிகள் ஆளக்கூடிய தமிழ்நாடு முதன்மையாக இருக்கின்றது. இவற்றையெல்லாம் பார்த்து பொறாமைப்பட்டு ஒன்றிய பாஜக அரசு நமக்கு தரக்கூடிய நிதியை மறுக்கின்றது. அவர்கள் நிதியை தராவிட்டாலும் நாங்கள் அந்த நிதியை கொடுப்போம் என்று நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்து தைரியமாக செயல்படுகிறார். ஆனால் ஒன்றியத்திடம் இருக்கக்கூடிய நிதியில் நிச்சயமாக நம்முடைய பங்களிப்பு இருக்கின்றது. நாமும் வரி கட்டுகிறோம். நம்முடைய வரிகளெல்லாம் சேர்ந்துதான் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய நிதியாக இருக்கிறது. எனவே நமக்குரிய பங்கை தர மறுப்பது மிகப்பெரிய ஒரு கேடான ஒரு மோசமான செயலாக நாங்கள் கருதுகிறோம். சார், முஸ்லீம் அல்லாதவங்க வந்து வக்ஃப் வாரியத்தில் மெம்பர் சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தில் ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்திருக்கின்ற இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தில் சென்ட்ரல் வக்ஃப் கவுன்சில், அதாவது மத்திய வக்ஃபு குழுமம், அது வந்து இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய வக்ஃபுகளை நிர்வாகம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. அதில் பெரும்பான்மையாக முஸ்லீம் அல்லாதார்கள் உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய வகையில் மோடி அரசு கொண்டு வந்திருக்கின்ற சட்ட திருத்தத்தில் வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோல் ஒவ்வொரு மாநிலத்திலும் மாநில வக்ஃப் வாரியம் இருக்கின்றது. எங்கள் பொதுச் செயலாளர் அப்துல் சமத் அவர்கள் கூட தமிழ்நாடு வக்ஃப் வாரியத்தில் சட்டமன்ற உறுப்பினர் என்ற வகையில் உறுப்பினராக இருக்கிறார். இந்த மாநில வக்ஃப் வாரியத்திலும் கூட முஸ்லீம் அல்லாத உறுப்பினர்களை சேர்க்கக்கூடிய வகையில் இந்த சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஒரு சட்டத்தை கொண்டு வரணும்னா நியாயமாக இருக்கணும். முஸ்லீம் அல்லாதவர்களை வக்ஃபு கவுன்சிலையும் வக்ஃப் வாரியத்திலும் உறுப்பினராக சேர்ப்பதற்கு சட்டம் கொண்டு வரக்கூடியவர்கள் முஸ்லீம் அல்லாதார்கள் வக்ஃபு செய்யக்கூடாது, செய்ய முடியாது என்று தடை விதித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் கூட பல ஊர்களில் எங்களுடைய தொப்புள் கொடி உறவாக இருக்கக்கூடிய முஸ்லீம் அல்லாத சகோதர சகோதரிகள் ஏதாவது ஒரு நன்மை அவர்களுக்கு முஸ்லீம்களெல்லாம் ஏற்பட்டிருக்கும். அதன் காரணமாக தங்களுடைய சொத்துக்களை வக்ஃபு செய்திருக்கிறார்கள். இனி முஸ்லீம் அல்லாதவர்கள் யாரும் வக்ஃபு செய்ய முடியாது, வக்ஃபு நிறுவனங்களுக்கு சொத்தை வழங்க முடியாது என்று இதே சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ மோடி அரசு எவ்வளவு வஞ்சகமாகவும் பாரபட்சமாகவும் ஓரவஞ்சனையாகவும் நடந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தில் உள்ள இந்த 2 விதிமுறைகளுமே எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கின்றன. பாஜகவுடைய நெருக்கடியாக தான் அதிமுக கூட்டணி அமைச்சர்கள் சொல்லப்பட்ட கூட வரக்கூடிய தேர்தலில் அவங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கு சார்? அவர்களுடைய நிலைப்பாடை பற்றி நான் கருத்து சொல்ல முடியாது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி தமிழ்நாட்டில் மிக வலுவாக ஒருங்கிணைந்து சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. ஒரு நல்ல ஆட்சியை குறிப்பாக பெண்களுக்கு, குறிப்பாக பள்ளிக்கூட மாணவர்களுக்கு பயன் தரக்கூடிய பல நல்ல திட்டங்களை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு, தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான அரசு தந்து கொண்டிருக்கிறது. 2026 தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி அபாரமாக வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றும். சட்டம் ஒழுங்கு சார், ஒப்பீட்டளவில் பல மாநிலங்களோடு ஒப்பிடும்போது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு மிக சிறப்பாகவே இருக்கிறது. ஜனாதிபதியை 14 கேள்வி கேட்டு உச்சநீதிமன்றத்தில் சம்மதிக்கிறார். உச்சநீதிமன்றத்துக்கு பெரியதான், ஜனாதிபதி பதவி பெரியதான். அதற்கு தெளிவாக உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக தற்போது பொறுப்பேற்றிருக்கின்ற நீதியரசர் B.R. கவாய் தெளிவான ஒரு பதிலை சொல்லிவிட்டார். உச்சநீதிமன்றம் பெரிதா, ஜனாதிபதி பெரிதா என்பதல்ல, அரசமைப்பு சட்டம் பெரிது என்று சொல்லியிருக்கிறார். எனவே அரசமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படையில் தான் ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை என்று உச்சநீதிமன்றம் ஒரு சிறப்பான தீர்ப்பை தமிழ்நாடு அரசு தொடுத்த அந்த வழக்கில் கொடுத்திருக்கிறது. எனவே அரசமைப்பு சட்டம்தான் பெரிது. அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் செயல்படுவதற்கு பாஜக விருப்பம் இல்லை. அதனால் இப்போ ஜனாதிபதி மூலமாக குழப்பம் ஏற்படுத்துவதற்கு அவர்கள் முனைந்திருக்கிறார்கள். நன்றி.